வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 12th ஃபிசிக்ஸ் 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 62 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இதில் பேஜ் வைஸாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, கொஸ்டின் வைஸாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கீழே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணியிருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ப்ரெசன்டேஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் மார்ச் 2024க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அதனால தான் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ மெயினாக அதில் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்லாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியா கீப்ட் இன் நார்மல் டு கிவன் ஏரியான்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா கிரிச்சப் கரண்ட் ரூல் இட் இஸ் ஸ்டேட் தட் அது வந்து எழுதியிருக்காங்க. அதேமாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் wave from the move from same speed and light, it is a transfer in nature. ஸோ அதுக்கு கீழே பார்ட்டிகல்ஸ் ஆஃப் நியூட்ரான் ஆஃப் ப்ரோட்டான்னா என்ன, ஸோ இதிலே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அதனால் மார்க் போயிருக்கு. அதே மாதிரி நானோ மெட்டீரியல் பல்க் மெட்டீரியல்னால் என்ன, ஸோ இது கரெக்டாக எழுதியிருக்காங்க, 2 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கம்பல்சரி சம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேரவல் பிளேட் கெப்பாசிட்டர், ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக எழுதியிருக்காங்க, 3 மார்க் வாங்கியிருக்காங்க. கன்சிடர் த பேரவல் பிளேட் கெப்பாசிட்டர் கெப்பாசிட்டன்ஸ் மூவிங் டு சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கிற மாதிரி அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள், நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஃபார் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்வெர்ஸ்லி ஃபார் ப்ரொபோஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் என்ன, எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வேவ்ஸ் does not need to the medium of propagation. The like other ways of electromagnetic waves also produce the angular momentum or linear momentum. It is also undergoes the diffraction for the reflection அப்படின்னு கொடுத்துருக்காங்க. It moves within for constant velocity. It is a transfer in nature and for non-mechanical waves. அடுத்து லாவா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. minimum frequency called threshold frequency, number of free electron is for emitted in directly proportional intensity incident of light. ஸோ அதுக்கு கீழே டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம் இட்ஸ் ஸ்டார்டட் டு த சம் ஆஃப், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டி மார்கன் செகண்ட் தியரம். ஸோ அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிஸ்டர் லான்னா என்ன. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே சொல்யூஷன் கம்பல்சரி 3 மார்க் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க நீட்டாக. ஸோ வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் வந்து கண்டுபிடிச்சது ராபர்ட் வாண்டிகிராஃப்ட் டிஸ்கவர்ட் த மிஷின் விச் ப்ரொடியூஸ் த ஹை ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் அயான்ஸ். இட் இஸ் ஒர்க்டு அன்டில் ஃபார் சர்ஃபேஸ் ஆஃப் கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டயக்ராம் வந்து போது பார்த்தீங்கன்னா வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் போட்டிருக்காங்க, டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரப்பர் பிளட்டு இன்சுலேட்டிங் ஃபார் ஸ்டாண்டு, ஸோ இந்த மாதிரி அழகாக இதில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபிள்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இட் ஒர்க் ஆன் த பிரின்சிபிள் த ஆக்ஷன் பாயிண்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் இட் அலோ டு த ஸ்பியர் ஆஃப் பிளேஸ்ட் இன் டு த இன்சுலேட்டிங் ஃபார் ஸ்டாண்ட். அடுத்து 2 pulley for the placed is a placed in center of hollow sphere where is a C pulley for placed in bottom. The 2 columns of E and D placed in air. அதே மாதிரி ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எழுதியிருக்காங்க, அதனால் ஒர்க்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டியூ டு த ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் த ஏர், இதில் C அண்ட் நெகட்டிவ் சார்ஜ்டு அயான்ஸ் ஆர் அட்ராக்ட் இன் டி, அதுக்கு கீழே பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் அட்ராக்டட் டு த ஃபுல்லி. C இஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃபுல்லி ஃபார் B ரப்பர் பெல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து வாண்டிகிராஃப்டோட ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் வாண்டிகிராஃப்ட் ஜென்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு ஆக்சலரேட்டட் பாசிட்டிவ் அயான்ஸ், அது பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அதுக்கு கீழே இதில் வீன்ஸ்டன் பிரிட்ஜ் த இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த கிர்ச்சப் ரூல் இஸ் ஃபார் வீன்ஸ்டன் பிரிட்ஜ்
it is used to know the value of unknown resistance. It is consists of 4 resistance இருக்கும் PQRS. galvanometer is connected to between E அதே மாதிரி பார்த்தீங்கன்னா BD அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டயக்ராம் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். the battery is connected to the bottom of which apply for the Kirchhoff current rule. இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அதனால் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கரெக்டாக எழுதியிருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் when the light from for instant for process அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, கேஸ் ஸ்பேஸ் அண்ட் சோடியம் வேப்பர், திஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஷெர்வல் ஸ்பியர்ஸ் லைன், பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், டேவின்சன் ஜெமாவன் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. த டி ப்ராக்லி வேவ்லென்த் இஸ் எலக்ட்ரான் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லி ஃபார் டிட்டர்மைன்ட் பை த சயின்டிஸ்ட் டேவிஷன் ஜெமார். அதே மாதிரி த எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஃப்ராக்டட் ஃபார் வின் ஃபார் crystalline solute. ஸோ அதுக்கு கீழே சீன்ஸ் த கிறிஸ்டல் இஸ் 3 dimensional அது கொடுத்துருக்காங்க. ஸோ த எலக்ட்ரான் ஷுட் பி மூவ் இன் ஃபார் சடன் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரான் வந்து கேட்டிருக்காங்க. சைக்ளோட்ரான் வாஸ் டிஸ்கவர்ட் பை த லிவிங்ஸ்டன். ஸோ டயக்ராம் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. இதில் கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் இருக்கிறதுனால மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்ம் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் போகாத மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீங்கள் சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜிக்கு தான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் மினிட் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரெசன்டேஷன் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட் ஆன்சர் கீ, கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரனால மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான நிறைய அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.